அது என்னவோ திமுகவை விமர்சிக்கும் போது ஒண்ணு திருக்குறள் வருது, இல்லைன்னா ஆத்திச்சூடி வருது. ஃபர்ஸ்ட் கருணாநிதியை விமர்சிச்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சட்டப்பேரவையில சொன்ன ஆத்திச்சூடியை கேட்டு வந்துருங்க. கருணாநிதி ஆத்திச்சூடி இங்கே அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயோ என்று கற்றுக்கொள், ஒருவரும் வாழ விடாது, ஓதுவது போய், அவியம் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை அடுத்ததா நம்ம தளபதி அவர்கள் திமுக விமர்சிச்சு ஒரு திருக்குறள் சொல்லி இருக்கிறாரு, அதையும் கேளுங்க. திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும்.